பிரியமானவர்களே, நம்மளால நிறைய விஷயத்த செய்ய முடியாது. ஆனா, நம்மளுடைய விழுந்து போன மனசு என்ன பண்ணும்னா, நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு உள்ள சொல்லி, நம்மளும் வீம்புக்குன்னு நிறைய வேலைகள நம்மளே செய்வோம். அ உதாரணத்துக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில படிக்கிறதா இருந்தாலும், வேலையில பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்ல திருமண வாழ்க்கையிலயும் சரி, நம்மளுடைய சம்பாத்தியத்திலும் சரி, என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம். அது இந்த உலகத்தில இருக்கிறவங்க அ என்ன சொல்லுவாங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க செய்வாங்க. அதற்காக அவங்க பல முயற்சி, பல பயிற்சி, சில நேரம் அது வேலை பார்க்க முடியலன்னா, சில தந்திரமா வேலை செய்யலாம் அப்படிலாம் சொல்லி அவங்க செய்வாங்க. இது ரொம்ப நார்மலான விஷயம். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் நமக்குள்ளர வேலை செய்கிறார். அது எப்படி வேலை செய்கிறார்ன்னா, நமக்கு வாக்குத்தத்தத்த குடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளால சத்தியமா நம்பவே முடியாது. இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமா? எனக்கு நடக்குமா? அப்படின்னு 1008 சந்தேகம் இருந்தாலும், தேவன் நம் மீது வைத்திருக்கிற பிரியமும், அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அகாப்பே அன்பு நேசத்தினால, அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம மனசுக்குள்ளார போயி, அவர் வேலை செஞ்சு, அந்த மனச நம்பும்படியான சில காரியங்களை, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் அழகா நமக்கு செய்வார். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில அதுதான் சொல்லியிருக்குது. இத குறித்து தான் நேத்து ஒரு காணொளியில நான் பேசியிருந்தேன். எப்படி ஆபிரகாம் உடைய மனசுல தேவன் அவன வெளியில கூட்டிட்டு வானத்து நட்சத்திரங்கள பார்க்க வச்சு, பூமியில இருக்கிற மணல் துளியெல்லாம் பார்த்து, இதெல்லாம் எண்ண முடியுமா உன்னால? முடியாது ஆண்டவரே. அப்படிதான் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவனுடைய இருதயத்தில ஒரு வேலைய செய்றாரு. இன்னைக்கு கூட நம்மளுடைய இருதயத்தில தான் தேவன் வேலை செய்றாரு. நீ பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுற. அது என்ன உன் ஆசையா? இல்ல. அது தேவன் குடுக்குற ஆசை. அந்த ஆசையில நீனே முயற்சி எடுக்காத. ஏன்னா நீ தோத்துருவ. நீ சோர்ந்து போயிடுவ. நீ வீணா போயிடுவ. அது தேவன் ஒரு கிருபைய குடுப்பாரு. அந்த கிருப, அந்த வேலையை உனக்குள்ளர தொடங்கி, அது முடிவு பரியந்தம் உன்ன நடத்திச் செல்லும். அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. உனக்குள்ளர தொடங்கின நற்கிரியையை அவரே முடிவு பரியந்தம் அவர் நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார்ன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அதனால நீங்க உங்களுடைய சுய சித்தத்தினால முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு டயர்ட் ஆகி சீக்கிரமா போய் சேர்ந்துராதீங்க. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியா அழகா செய்வார். ஆமென்.